ஆ, வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து இந்த எம்சி ஃபைல் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம்சி அப்படின்னா வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சிஆர்பிசி 125 சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 125. ஓகேங்களா? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 125ல நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? அதில் சட்டத்தில் இடம் இருக்குது. சரிங்களா? மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ நான் வந்து மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் தான் வந்து நான் ஃபைல் பண்ணேன். ஃபேமிலி கோர்ட்டில். ஓகேங்களா? அந்த மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்ணேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வக்கீல்களுக்கு போடுகிற பதிவு. ஓகேங்களா? பொதுமக்கள் இதை பார்க்க வேண்டாம். பொதுமக்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கலி இதை பார்ப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? நாலேட்ஜ் கெய்னிங் அண்ட் நாலேட்ஜ் ஷேரிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள், சிஆர்பிசி 125 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 125ல மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. யார் மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து தனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கணவர் கூட பிரச்சனை. சரிங்களா? கணவர் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பெண்ணுக்கும் அந்த கணவருக்கும் பாருங்கள் கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைகள் இருக்குது. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய நபர். ஒரு 60,000 70,000த்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. பட் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஓகேங்களா? மனைவியை வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ சென்னை சிட்டியில் தான் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ அந்த மனைவி வந்து என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய 2 குழந்தைகளுக்காக வந்து ஜீவனாம்சத்த கேட்குது. அந்த அவர்ட்ட கேட்குது. அந்த நபர்கிட்ட கேட்குது. கோர்ட் வழியா, கோர்ட் மூலமா கேட்குது. இப்போ அதுதான் வந்து மேட்டர். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எம்சின்னா மெயின்டெனன்ஸ் கேஸ். எம்சின்னா என்னது? மெயின்டெனன்ஸ்னா ஜீவனாம்சம். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? மெயின்டெனன்ஸ் யாருக்காக கேட்குறாங்கன்னா, அந்த தாய் வந்து தன்னோட 2 குழந்தைகளுக்காக கேட்குறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து 9 வயசு, ஒரு குழந்தைக்கு 2 வயசு. சரிங்களா? இப்போ இப்போ வந்து பாருங்க, அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பிஏ, பிகாம் டிகிரி படிச்சிருக்கிறாங்க. ஒரு மாசமானா ஒரு ரூ. 20,000 சம்பாதிக்கிறாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த பெண் வந்து அ கூன், குருடு, நொண்டி, செவிடு, ஊமை எல்லாம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு அந்த அந்த பொண்ணு வந்து ஓரளவு டிகிரி படிச்சிருக்குது. ஒரு ரூ. 20,000 சம்பாதிக்குது. உலக ஞானமெல்லாம் இருக்குது. தன்னைத்தான் தற்காத்துக் கொள்ளக்கூடிய லெவல்ல அது இருக்கிறதுனால, அந்த பெண்ணால வந்து கணவர்கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியாது. தனக்காக கேட்க முடியாது. ஆனா, அந்த பெண் வந்து தன்னுடைய 2 குழந்தைகளுக்காக கேட்கலாம். ஏன்னா, ஒரு குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. ஒரு குழந்தைக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. ஸோ, இது போல கல்யாணம் பண்ணீங்க. 2 குழந்தை 2 குழந்தை பெத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டுக்காம போயிட்டீங்க. எனக்கு வந்து ஜீவனாம்சத்த வாங்கி குடுங்க. ஜீவனாம்சம் குடுங்க. ஏன்னா, நீங்க நல்ல கம்பெனியில வேலை பார்க்குறீங்க. நல்லா சம்பளம் சம்பாதிக்கிறீங்க. என்ன மட்டும் கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு வந்து பெட்டிஷன் போடுது. அதுதான் வந்து மெயின்டனன்ஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? பெண் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்பிசி 125ல வந்து பார்த்தீங்கன்னா, தனக்காக கேட்க முடியாது. தன்னுடைய குழந்தைகளுக்காக அவங்க கேட்கலாம். ஆனா, அவங்க தனக்காக கேட்கணும் அப்படின்னா, டிவிசி போட்டு கேட்கலாம். டிவிசினா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸு. அந்த டிவிசில வந்து டிவிசி ஃபைல் பண்ணி அந்த பொண்ணு வந்து கேட்கலாம். ஆ இன்டரிம் மெயின்டனன்ஸ் அப்படின்ற மாரி கேட்கலாம். மெயின்டனன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கலாம். அது அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவிசி கேஸ தனியா போடணும். இத வந்து மெயின்டனன்ஸ் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணால வந்து மெயின்டனன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. தனக்காக கிளைம் பண்ண முடியாது. இதுதான் மேட்ரு. சரிங்களா? இப்போ வந்து கணவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. கணவர் வந்து ஒரு பிஇ படிச்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறாரு. மேற்கொண்டு ஒரு ரூ. 70,000 ஒரு மாசமானா அவர் சம்பாதிக்கிறாரு. சரிங்களா? ஸோ, அ இவர்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து ஜீவனாம்சம் கேட்குது. ஜீவனாம்ச பெட்டிஷன் ஜீவனாம்ச பெட்டிஷன் வந்து ரெடி பண்ணணும். ஜீவனாம்ச பெட்டிஷன் வந்து எம்சி பெட்டிஷன் வந்து ஒண்ணும் பெரிய மேட்டர் கிடையாது. நான் சொன்ன மாரி தான். என்கிட்ட ஃபார்மேட் ரெடியா இருக்கு. என்கிட்ட ஃபார்மேட் ரெடியா இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபார்மேட் வந்து கேளுங்க. அட்வொகேட்ஸ்க்காக தான் நான் போடுறேன் இந்த பதிவ. ஓகே. மத்தவங்களுக்காக போடல. அட்வொகேட்ஸ்க்காக தான் போடுறேன். ஜூனியர் அட்வொகேட்ஸ்ங்களுக்காக போடுறேன். ஆ லேட்டஸ்ட்டா புதுசா என்ரோல் ஆன அட்வொகேட்ஸ்ங்களுக்காக போடுறேன். புதுசா கோர்ட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா? ஒண்ணுமே தெரியாம ஒரு கோழி முட்டையிலேருந்து வந்த ஆ கோழி குஞ்சு மாரி அந்த அட்வொகேட்ஸ்ங்களுக்காக போடுறேன். அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தான் போடுறேன். சரிங்களா? ஸோ, இப்போ கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணணும். கம்ப்ளைண்ட்னா அந்த பெட்டிஷன் அதான் பிளைண்ட் எல்லாம் ஒண்ணு தான். அந்த கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணணும். அத வந்து அது ஒரு ஃபார்மேட் பிரகாரம் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாத்தையுமே கோர்ட் ஏத்துக்காது. தேர் இஸ் அ ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் பண்ணணும். அந்த ஃபார்மேட் பிரகாரம் பண்ணா தான் கோர்ட் ஏத்துக்கும். அந்த ஃபார்மேட் வந்து என்கிட்ட இருக்கு. அந்த ஃபார்மேட் தேவைன்னா என்கிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கங்க. சரிங்களா? எனக்கு நீங்க அ என்னோட செல் நம்பர் 7708564095. சரிங்களா? இதான் என்னோட செல் நம்பரு. வா வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். ஓகேங்களா? இதுக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்ல இமெயில் ஐடியில அனுப்பிச்சு வைக்கிறேன். அட்வொகேட்ஸ்ங்களுக்கு மட்டும் தான். வேற யாருக்கும் கிடையாது. சரிங்களா? சீனியர்ஸ் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஜூனியர்ஸ் நெறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க. நானும் ஜூனியர் மோஸ்ட் தாங்க. சரிங்களா? நானும் ஐ அம் நாட் அ சீனியர். எனக்கு 80 வயசு ஆனாலும் நான் சட்டம் படிச்சுட்டே தான் இருப்பேன். சைட்டேஷன் படிச்சுட்டே தான் இருப்பேன்.
ஸோ எனக்கு 80 வயசு ஆனாலும் நான் ஜூனியர் தான். ஓகேங்களா? இங்கே யாரும் சீனியர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் நாலேட்ஜ் அதிகமாக கெயின் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கலாம் சீனியர்ஸ். சரிங்களா? ஒரு சீனியர் அப்படின்னா வந்து மினிமம் ஒரு 3 ஏரியால வந்து ஃபிட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 3 ஏரியால யார் யாரெல்லாம் ஃபிட்டா இப்போ பாருங்க சிவில் இப்போ சில பேர் வந்து ஃபேமிலி லா ஃபுல்லா பார்ப்பாங்க. சில பேர் போக்சோ மட்டும் பார்ப்பாங்க. சில பேர் செக் பவுன்ஸ் பார்ப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து ரிட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு 3 ஏரியால அவங்க ஃபிட்டா இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு வெல் வெர்ஸ்டு நாலேட்ஜ் இருக்கணும். ஸோ ஏன்னா எல்லா சீனியரும் வந்து தன்னை தான் சீனியர்னு சொல்லிக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களோட நாலேட்ஜ் வந்து நம்ம அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா போய் நம்ம வந்து வணங்கி நிப்போம். சரிங்களா? அவங்களோட நாலேட்ஜ் தான் அவங்கள சீனியர்னு எடுத்து காட்டும். அதுதான் சீனியர். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இப்போ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் மொத்தம் 3 ரெடி பண்ணணும். ஒண்ணு வந்து கோர்ட்டுக்கு குடுக்கணும். ஒண்ணு வந்து நம்ம பண்டில்ல இருக்கணும். ஒண்ணு வந்து ஆப்பனன்ட் கவுன்சிலுக்கு குடுக்கணும். ஸோ அப்போ கம்ப்ளைண்ட்டு, பிளெயிண்ட்டு, புகார் மனு, பெட்டிஷன் எல்லாம் ஒண்ணு தான். ஓகேங்களா? ம். இத வந்து ரெடி பண்ணணும். அந்த ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது. ஃபார்மேட் பிரகாரம் நீங்க பண்ணாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ராக்கெட் சயன்ஸ் கிடையாது. சரிங்களா? இந்த ஃபார்மேட் என்கிட்ட இருக்கு. யாருக்காவது தேவைன்னா நீங்க என்ட்ட கேளுங்க. உங்களுக்கு குடுத்துடுறேன். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன கேஸ் போடுறீங்க? ஜீவனாம்சம் கேஸ் போடுறீங்க. ஜீவனாம்சம் யார் போடுது? அந்த பொண்ணு தான் போடுது. யாருக்காக போடுது? தன்னோட 2 குழந்தைங்களுக்காக போடுது. அப்போ அந்த 2 குழந்தைங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ அட்வொகேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அட்வொகேட் தான் வேலை செய்ய போறீங்க. நீங்க தான் போய் கேஸ ஃபைல் பண்ண போறீங்க. நீங்க தான் நம்பரிங் பண்ண போறீங்க. நீங்க தான் டிராஃப்டிங் பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது, நீங்க தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஜீரோலேருந்து வேலைய ஆரம்பிக்க போறீங்க. அப்போ அந்த பொண்ணுடைய தகவல், அந்த குழந்தையோட தகவல் எல்லாமே நீங்க வந்து உங்க உங்களோட கிளையண்ட் கிட்ட நீங்க வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பொண்ணுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கங்க. ஒரு 2, 3 வாங்கி வச்சுக்கங்க. அந்த பொண்ணுக்கு எத்தனை குழந்தை இருக்கு? 2 குழந்தை இருக்கு. அந்த 2 குழந்தைங்களுக்கு தான் அந்த பொண்ணு ஜீவனாம்சம் கேட்குது. அப்போ அந்த 2 குழந்தைங்களுடைய ஃபோட்டோவையும் நீங்க அந்த புகார் மனுவுல நீங்க ஒட்டணும். ஓகேங்களா? அந்த பொண்ணுடைய ஒரு ஃபோட்டோ, அந்த குழந்தைங்களுடைய ஒரு ஃபோட்டோ. சரிங்களா? 2 குழந்தைனா 2 ஃபோட்டோ, 3 குழந்தைனா 3 ஃபோட்டோ. அது எங்க ஒட்டணும்? அந்த புகார் மனு, அந்த பிளைண்ட்ல வந்து தலைக்கு மேல ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல நீங்க ஃபோட்டோவ ஒட்டணும். சரிங்களா? இத வந்து ஃபேமிலி கோர்ட்ல நீங்க போடுறீங்க. அதனால இது வந்து வக்காலத்து வராது. ஓகேவா? அட்வொகேட்ஸ் வந்து இதுக்கு அப்பியர் ஆகக்கூடாது. அட்வொகேட்ஸ் வந்து ஐ அம் அப்பியரிங் ஃபார் தி கம்ப்ளைனன்ட், அப்பியரிங் ஃபார் த டிஃபெண்டன்ட்லாம் அதெல்லாம் வந்து அங்க சிவில் கோர்ட்ஸ்ல, கன்சியூமர் கோர்ட்ல ஓகேங்களா? அப்பியரிங் ஃபார் த பிளைன்டிஃப் இங்க வந்து அசிஸ்டிங் தி ரெஸ்பாண்டன்ட் வைஃப், அசிஸ்டிங் தி பெட்டிஷனர் ஹஸ்பண்ட். வி ஆர் ஜஸ்ட் அசிஸ்டிங் தி இவங்க பார்ட்டீஸ். வி ஆர் நாட் அப்பியரிங் ஃபார் தெம். ஸோ தெர் இஸ் நோ வக்காலத்து. ஓகேங்களா? ஒன்லி வந்து பார்ட்டி இன் பர்சன் தான். அந்த பார்ட்டி தான் வந்து ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஆஜரானா தான் கேஸ் நடக்கும். 2 பேரும் சேர்ந்து ஜட்ஜ் முன்னாடி வந்து நின்னா தான் கேஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? இதில வந்து வக்காலத்துன்றது கிடையாது. நம்ம வந்து ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் 1984 செக்ஷன் 13க்கு கீழ ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் வந்து 3 காப்பி. ஓகேவா? ஒண்ணு கோர்ட்டுக்கு ஒண்ணு குடுக்கணும். ஒண்ணு நம்ம கட்டுல, ஒண்ணு வந்து ஆப்பனன்ட் கவுன்சிலுக்கு குடுக்கறதுக்காக. சரிங்களா? ஸோ அதுவும் அதே ஃபார்மேட் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெட்டிஷனு, ஒரு அஃபிடவிட். சிவில் கோர்ட் அப்படின்னாலே வந்து அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் தான். கிரிமினல் கோர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்லி பெட்டிஷன் மட்டும் போட்டா போதும். 317 மட்டும் போட்டா போதும். 256 மட்டும் போட்டா போதும். 257 சிஆர்பிசி பெட்டிஷன் மட்டும் போட்டா போதும். அங்க வந்து கிரிமினல் கோர்ட்ல ஒன்லி பெட்டிஷன். சிவில் கோர்ட்ல வந்து அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன். இதுதான் ஃபார்முலா. சரியா? அஃபிடவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஃபிடவிட் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் 1984 செக்ஷன் 13ல ஒரு பெட்டிஷன் யார் போடுறது? அந்த பொண்ணு போடுது. இது போல கணம் கோட்டார் அவர்களே, எனக்கு வந்து லீகல் நாலேட்ஜ் கிடையாது. அதனால வந்து எனக்கு லீகல் நாலேட்ஜ் இல்லாததுனால என்னால வந்து கேஸ வந்து பர்சியூ பண்ண முடியாது. கேஸ தொடர முடியாது. அதனால வந்து என்னுடைய வக்கீல வச்சு நான் வந்து கேஸ நடத்திக்கிறேன். என்னோட வக்கீல் வந்து எனக்கு அசிஸ்ட் பண்ணுவாரு. அதுக்கு பர்மிஷன் குடுங்க. அதுக்கு பேர் தான் பெர்மிஷன் பெட்டிஷன். அதுக்கு பேர் தான் செக்ஷன் 13 பெட்டிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பெர்மிஷன் பெட்டிஷன். சீக்கிங் த பெர்மிஷன் ஆஃப் தி ஹானரபிள் கோர்ட். ஓகேவா? டு என்கேஜ் அன் அட்வொகேட். டு அசிஸ்ட் என்ன சொல்றது? டு கெட் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி அட்வொகேட். ஓகேவா? கவுன்சல் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்டில். அட்வொகேட்னு சொல்ல மாட்டாங்க. அட்வொகேட்ன்றது வெளியே. கோர்ட்டில் வந்து நம்ம வந்து கவுன்சல். வி ஆர் த லேர்ன்டு கவுன்சல்ஸ். சரிங்களா? இதுதான் மேட்ரு. ஸோ ஃபேமிலி கோர்ட் பற்றி நான் சொல்லிட்டேன். ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் 1984 செக்ஷன் 13 பெட்டிஷன். இப்போ அதுக்கு பேர் பெர்மிஷன் பெட்டிஷன். அது ரெடி பண்ணி வச்சுக்கணும். 3 காப்பி ரெடியாக வச்சுக்கணும். சரியா? ஒன்று வந்து பார்ட்டிக்கு ஆப்பனன்ட் கவுன்சிலுக்கு கொடுக்கணும், ஒன்று கோர்ட்டுக்கு கொடுக்கணும், ஒன்று உங்கள் பண்டில் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பெட்டிஷன் ரெடி பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த புகார் மனுல தலைக்கு மேல ஒட்டுனீங்களே, குழந்தையோட ஃபோட்டோ 2 குழந்தையோட ஃபோட்டோ, ஒரு அம்மாவோட ஃபோட்டோ ஒட்டுனீங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நீங்க கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டணும். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் எவ்வளோ ஒட்டணும்னா ரூபாய் 50. ரூ. 50க்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டணும். எங்க ஒட்டணும்? அந்த புகார் மனு இருக்கு பார்த்தீங்களா? புகார் மனுவுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே 4 பக்கமும் சுத்தி 4 பக்கத்துலயும் ஒட்டிக்கங்க. ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர், ரூ. 5 ஸ்டாம்ப் பேப்பர், ரூ. 20 ஸ்டாம்பு, ரூ. 5 ஸ்டாம்பு, ரூ. 10 ஸ்டாம்புன்னு மொத்தம் ரூ. 50க்கு ஒட்டணும்.
ரூ. 50 ஒட்டினா போதுமானது. அதுக்கு மேலே ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே ஒட்டுறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய பணத்தை. சரிங்களா? ம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன தரணும் அப்படின்னா, மேரேஜ் இன்விடேஷன். இப்போ நீங்கள் எம்சி கேஸ் போடுறீங்க இல்லையா? எம்சி கேஸ்னா என்னது? மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்ச கேஸ் போடுறீங்க. யார்கிட்ட போடுறீங்க? கணவர்கிட்ட போடுறீங்க. ஓகேங்களா? அப்போனா இவங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே கல்யாணம் நடந்திருக்குதா அப்படின்னு கோர்ட் செக் பண்ணுமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மேரேஜ் இன்விடேஷன் ஒரிஜினல் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கிக்கணும். ஜெராக்ஸை கோர்ட்டுக்கு வைக்கக்கூடாது. கோர்ட் ஜெராக்ஸ் எடுத்துக்காது. ஜெராக்ஸில் ரூ. 5 ஒட்டி நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த மேரேஜ் இன்விடேஷனை கோர்ட் ஏற்றுக்காது. மேரேஜ் இன்விடேஷன் ஒரிஜினல் தான் கொடுக்கணும். மேரேஜ் ஃபோட்டோ அதுவும் ஒரிஜினல் தான் கொடுக்கணும். அது ஜெராக்ஸ் கோர்ட் ஒத்துக்காது. அப்புறம் அந்த 2 பேருடைய இப்போ கணவன் மனைவி 2 பேருடைய ஆதார் கார்டு, இந்த பொண்ணுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அந்த பையனுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரெண்டுத்தையுமே நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். இந்த ஆதார் கார்டில் ரூ. 5 ஓட்டுங்க, அந்த ஆதார் கார்டில் ரூ. 5 ஓட்டுங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைக்கு ஃபோட்டோ ஓட்டிருக்கீங்க இல்லையா? 2 குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட், அந்த 2 குழந்தையும் இவங்களுக்கு தான் பிறந்துச்சின்றது அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அந்த 2 குழந்தையினுடைய ஒரு 2 குழந்தைனா 2 குழந்தை, 3 குழந்தைனா 3, 4 குழந்தைனா 4 குழந்தைக்கு நீங்கள் ஜீவனாம்சம் கேட்குறீங்களா? 4 குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் வேணும். சரிங்களா? இல்லையா? ஒரே ஒரு குழந்தைன்னா அப்போ ஒரு குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னைன்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் தான் வரும். அந்த பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் ரூ. 5 ஸ்டாம்ப் ஒட்டணும். எந்த ஒரு ஒரிஜினல் கோர்ட்டில் கொடுத்தாலும் ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தீங்கன்னாலும் நீங்கள் கோர்ட்டில் ரூ. 5 ஸ்டாம்பை ஒட்டணும் அதில். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு நான் சொல்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் குழந்தைக்கு நீங்கள் ஜீவனாம்சம் கேட்குறீங்க. குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்குது, 4ஆம் கிளாஸ் படிக்குது, இல்லை 7ஆம் கிளாஸ் படிக்குது, இல்லை ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்குது வைங்க. குழந்தைக்கு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க. குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுனீங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டின ரசீதுகளை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் நீங்கள். அந்த ரசீது உங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு 5000 ஃபீஸ் கட்டுறீங்க, 10000 ஃபீஸ் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் ஒரு ரசீது கொடுக்கும். அந்த ரசீதை ஒரிஜினலை நீங்கள் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸில் ரூ. 5 ஸ்டாம்ப் ஒட்டி கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். இல்லைனா ஜெராக்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரிஜினலை கோர்ட்டில் கொடுங்க. சரிங்களா? ஒரிஜினலை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ரூ. 5 ஸ்டாம்ப் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதுதான் மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை கோர்ட்டில் கேஸ் நம்பர் ஆனதுக்கப்புறம் நம்ம அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தாக்கல் பண்ணுவோம். இப்போ எப்படி ஃபேமிலி கோர்ட்டில் இப்போ என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அந்த பொண்ணு என்ன பண்ணுது? ஜீவனாம்சம் கேட்குது. கோர்ட்டில் கேட்குது இல்லையா? அப்போ அந்த பொண்ணு ஏம்மா நீ ஜீவனாம்சம் கேட்குற, உங்கள் 2 குழந்தைங்களுக்கு கேட்குற, நீ ஒரு மாதம் 20000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற, ஸோ உனக்கு என்னென்ன அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீ தாக்கல் பண்ணுன்னு கோர்ட்டு கேட்கும். ஓகேங்களா? அப்போ அந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஏதோ குத்துமதிப்பாக பண்ணக்கூடாது, குத்துமதிப்பாக கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஃபார்மேட் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் நீங்கள் அந்த பொண்ணு தானே ஜீவனாம்சம் கேட்குது, தன்னுடைய குழந்தைங்களுக்காக தானே கேட்குது. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு என்ன கடன் இருக்குது, என்ன சொத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ட்டு கேட்கும் அந்த டாக்குமெண்ட்டை. அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லும். அப்படி ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி சுப்ரீம் கோர்ட் ஃபார்மேட் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மேட்டு கூகுள்லேயே இருக்குது. ஓகேங்களா? கூகுளில் தேவைன்னா கூகுளில் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை அது அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி சுப்ரீம் கோர்ட் ஃபார்மேட்டை நான் என் கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இலவசமாகவே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். அந்த சுப்ரீம் கோர்ட் ஃபார்மேட்டை அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஒரு பிரிண்ட் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுங்க. அந்த பொண்ணே கைப்பட அதை ஃபில்அப் பண்ணட்டும். ஓகேங்களா? அதில் அந்த பொண்ணுடைய வருமானம் என்ன, அதை எல்லாமே அதில் இருக்கும். ஃபுல் டீட்டெயிலையும் அந்த பொண்ணு அந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை தான் கைப்பட அதை ஃபில்அப் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா அதை எழுதி கொடுத்த உடனே அதை அழகாக அப்படியே பிரிண்ட் எடுத்துருங்க. அதுவும் 3 காப்பி, ஒரு காப்பி உங்ககிட்ட இருக்கணும், ஒரு காப்பி கோர்ட்டுக்கு கொடுக்கணும், ஒரு காப்பி ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு கொடுக்கணும். கரெக்டுங்களா? அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல்களை தான் தாக்கல் பண்ணுவாங்க கோர்ட்டில். சரிங்களா? இது போலங்க நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன், பஸ்ஸுக்கே காசு இல்லை, செலவுக்கே காசு இல்லைன்னா சொல்லிட்டு அதில் எழுதுவாங்க. அது பொய்ன்னு நிரூபிக்கிறது உங்களுடைய திறமை. சரிங்களா? இப்போ கணவர் நான் சம்பாதிக்கவே இல்லை, நான் வேலைக்கே போகல, எனக்கு சொத்தே இல்லை, நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு அந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் எழுதுவார். ஆனால் அந்த கணவர் இப்போ தான் 50 லட்ச ரூபா கொடுத்து 2 சொத்து வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை, சேல் டீட் டாக்குமெண்ட்டை நீங்கள் கோர்ட்டில் போட்டிங்கன்னா அப்போ அந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பொய்ன்னு ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, எனக்கு இவ்வளோ ரெண்டல் இன்கம் வருதுன்னெலாம் யாருமே கோர்ட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, உண்மையான தகவல்களை தாக்கல் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சரிங்களா? எல்லாமே எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு எந்த இன்கமும் கிடையாது, எனக்கு ரெண்டல் இன்கம் இல்லை, எனக்கு அப்படி தான் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதை பொய்யை நிரூபிக்க வேண்டியது அந்த ஆப்போனன்ட் பார்ட்டியோட கடமை. சரிங்களா? ஸோ அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உண்மையான
தகவல்களை அதில் ஃபில்அப் பண்ணுங்கள். உண்மையான தகவல்களை மட்டும் கோர்ட்டுக்கு கொடுங்க. பொய்யான தகவல்களை கொடுத்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? கழுத்து அறுத்துட மாட்டாங்க, தூக்கி ஜெயிலில் வச்சிட மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதான் என்னென்னா, இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். தேவையில்லாத வேலையில் போய் ஈடுபடக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ் சார், என்ன சார் அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ்லாம் கோர்ட்டு கேட்குது. அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ்லாம் கொடுக்கலன்னா கேஸ் நம்பர் ஆகாதா சார் அப்படின்னா, அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ்லாம் கொடுக்கலன்னா கேஸு நம்பர் ஆகாது. அது அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ் அது வந்து மேண்டேட்ரி. பொண்ணு ஜீவனாம்சம் கேட்குதுன்னா அந்த பொண்ணு கோர்ட்டில் தான் கேட்குது, கணவர்கிட்ட இருந்து தான் கேட்குது, கோர்ட்டு வழியாக கேட்குது. அப்போது இந்த பொண்ணு வந்து கோர்ட்டுடைய உதவியை நாடும்போது கோர்ட்டு வந்து இந்த பொண்ணினுடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை கேட்டு வாங்கியே தீரும். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை சுப்ரீம் கோர்ட் ஃபார்மேட் பிரகாரம் ஃபில்அப் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணலைன்னா இந்த கேஸ் நம்பரே ஆகாது. எம்சி கேஸ் இப்பயே சொல்லிடுறேன். சரிங்களா? 100% சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். கரெக்டுங்களா? டெய்லி கோர்ட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நாலேஜில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, கோர்ட் இன்னொன்று கேட்குது. லேட்டஸ்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட். அந்த பொண்ணு தானே கேஸ் போடுது. அம்மா நீ தானே கேஸ் போடுற, குழந்தைக்கு ஜீவனாம்சம் வேணும்னு கேட்குறல்ல, அப்போ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேட்கும். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லேட்டஸ்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 வருஷத்தினுடைய 3 வருஷத்துக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி சப்மிட் பண்ணலைன்னா கேஸு நம்பர் ஆகாது. சரிங்களா? இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி 3 பிப்ரவரி 2024. இன்றைக்கி தான் போய் ஒரு எம்சி கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு வரேன். ஃப்ரெஷ் ஃபைலிங் ஓகேவா பண்ணிவிட்டு வரேன். இந்த ஃப்ரெஷ் ஃபைலிங்கில் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இல்லைன்னா நம்பர் ஆகாதுன்னு சொல்லிட்டு பாசிங் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க. அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா பாசிங் ஆஃபீஸர் என்ன சொல்லிட்டாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா நம்பர் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன கதையை பேசிகிட்டு இருக்கேன்? 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பேசலை, இன்றைக்கி நடந்த கதையை பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன கேஸை நான் ஃபைலிங் பண்ணனோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவும் கிடையாது. கரெக்டுங்களா? நான் இதில் வீடியோவில் கொடுக்குற எல்லா தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? ஸோ அதனால் அந்த பொண்ணு ஜீவனாம்சம் கேட்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தன்னுடைய 3 வருஷ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டில் தாக்கல் பண்ணி தான் ஆகணும். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த கேஸு நம்பரிங் ஆகாது. எம்சி கேஸ் நம்பரிங்கே ஆகாது. சரிங்களா? இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட். அந்த பொண்ணும் பையனும் சொந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஓகே. அந்த பொண்ணும் பையனும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ஒரு ஜெராக்ஸ் காப்பி அந்த பொண்ணு வந்து கோர்ட்டில் கொடுக்கணும். சரிங்களா? இது மேண்டேட்ரி கிடையாது. பட் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து தாக்கல் பண்ணலாம், தப்பு கிடையாது. நானும் இவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு இந்த வீட்டில் நாங்கள் வாடகைக்கு குடியிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை அந்த பொண்ணு வந்து கோர்ட்டில் வந்து ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக தாக்கல் பண்ணலாம். அப்புறம் அந்த கேஸ் பில்லு, லேட்டஸ்ட்டு கேஸ் பில்லு என்ன இருக்கோ, இது போல் நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம், இந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தோம், நாங்கள் 2 பேரும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு கேஸ் வாங்கினோம், கேஸ் பில் ரசீது இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டு கேஸ் பில் இதை வந்து நீங்கள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும். இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் இந்த கேஸ் பில்லும் எங்கே திரும்ப தேவைப்படும்? இந்த ஐடிஓபி கேஸில் தேவைப்படும். இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்தியன் டிவோர்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன். கிறிஸ்டியன் டிவோர்ஸுக்கு 3 டாக்குமெண்ட் முக்கியம். ஒன்று வந்து ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, ஒன்று வந்து கேஸ் பில்லு, ஒன்று வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட், கேஸ் பில்லு, அப்புறம் ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட் கிவன் பை இந்த உங்கள் சர்ச்சு. இது 3 இல்லைன்னா ஐடிஓபி இந்தியன் டிவோர்ஸ் கிறிஸ்டியன் டிவோர்ஸ் நம்பரே ஆகாது. சரிங்களா? அதனோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் எதாவது இருந்தால் சேஃப்டி பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டு கேஸ் பில் இருந்தால் அதை சேஃப்டி பண்ணுங்கள். ஓகேவா? கிறிஸ்டியன் டிவோர்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா, கிறிஸ்டியன் டிவோர்ஸ் நீங்கள் இப்போ இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சர்ச்சு டயோசிஸ் கொடுத்த ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பத்திரப்படுத்துங்க அப்படின்றேன். இந்த டாக்குமெண்ட்டுக்கு வேல்யூ அதிகம். சரிங்களா? அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஜீவனாம்சம் கேட்குது. அது என்னென்னு கேட்குதுன்னா, என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனுஷர், ஆனால் எனக்கு மட்டும் தான் காசு தர மாட்டாரு, குடும்பத்துக்கு காசு தர மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் திருநீர்மலையில் சொத்து வாங்கியிருக்கிறாரு, தாம்பரத்தில் சொத்து வாங்கியிருக்கிறாரு, மதுராந்தகத்தில் சொத்து வாங்கியிருக்கிறாருன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதையெல்லாம் வந்து வாயில் சொன்னால் நம்ப மாட்டாங்கம்மா, டாக்குமெண்ட்டாக கொண்டு வாமா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டை தான் பேசும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஓடி போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுது, தன்னுடைய கணவர் வந்து திருநீர்மலையில் சொத்து வாங்கியிருக்கிறாரு, மதுராந்தகம், செங்கல்பட்டு எல்லா இடத்துலையும் சொத்து வாங்கியிருக்கிறாரு இல்லையா. சொத்து வாங்கின டாக்குமெண்ட் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரிஜினலை கொண்டு போய் தன்னுடைய அப்பா வீட்டில் வச்சிட்டாரு ஊரில். சரிங்களா?
அதனோட ஜெராக்ஸ் காப்பியை மட்டும் தன்னோட வீட்டில் பீரோவில் வச்சிருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய கணவர்கிட்ட வந்து அதான் கணவர் வந்து கிரிமினல் ஆச்சே. கணவர் தான் ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு, வருமானத்த மறைக்கிறாரு, எவ்வளோ இன்கிரிமெண்ட் வருது, எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ மனைவிக்கு வந்து குடும்பம் நடத்த காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இப்படி கிரிமினலா இருக்கும் பொழுது, அப்போ மனைவி என்ன பண்ணுவா? அப்போ கணவர் சொத்து வாங்கியிருக்கிறாரு பார்த்தீங்களா? அவர் திருநீர்மலையில வாங்கின சொத்து, செங்கல்பட்டுல வாங்கின சொத்து, வந்தவாசியில வாங்கின சொத்து, இந்த சொத்து டாக்குமெண்ட், இந்த சேல் டீட்லாம் வாங்குறாரு. அந்த சேல் டீட்லாம் இருக்கு பாருங்க. அதனோட ஜெராக்ஸ் காப்பிய கொண்டு வந்து கோர்ட்ல அது சப்மிட் பண்ணுது. கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாக்கா, அந்த பொண்ணு பாட்டு கம்முன்னு ஜாலியா உட்காந்துக்கலாம். ஏன்னா, அந்த அந்த கணவர் வந்து சொத்து வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே அந்த சேல் டீட் டாக்குமெண்ட். சேல் டீடு கிரயப்பத்திர பதிவு. அதை கொண்டு போய் கோர்ட்டில் ஆதாரமாக போட்டாக்கா, அப்போ அந்த பொண்ணு ஜாலியாக உட்காந்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் தன்னுடைய கணவர் வந்து தனக்கு ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணும். அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 குழந்தை கொடுத்தே ஆகணும். நான் சம்பாதிக்கவே இல்லை, எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீ சம்பாதிக்கல, வருமானம் இல்லை அப்படின்னா அப்போ எப்படிப்பா அந்த சொத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் கோர்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐயா மாட்டிக்குவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கோர்ட்டு வந்து அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுரும். சரிங்களா? ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் தான் பேசும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து அடிஷ்னலாக எவ்வளோக்கு எவ்வளோ ஆதாரங்களை கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுக்குறீங்களோ, அது கொடுக்குறவங்களுக்கு நல்லது. நீங்கள் பாட்டு நிம்மதியாக ஜாலியாக கூலாக உட்காந்துக்கலாம். உங்கள் கணவர் கோர்ட்டுக்கு ஒவ்வொரு வாரம் வருவார். நீங்கள் அவரை கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். ஓகேவா? அது என்ன அவரோட டாக்குமெண்ட் தான் உங்ககிட்ட கோர்ட்டில் மாட்டிக்கிச்சே. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் ஒரு 3 சொத்து வாங்கியிருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, 3 சொத்து டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருச்சு. ஓகேம்மா, பரவாயில்லம்மா, சூப்பர்மா, நம்ம அழகாக வின் பண்ணிடலாம், அவனுக்கு நான் ஜீவனாம்சம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் அஷ்யூர்டு ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ப்ராமிஸ் நம்ம என்ன பண்ணுறது? அதான் டாக்குமெண்ட். கணவர் வந்து பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடாமல் கணவர் வந்து வேற எங்கேயோ போய் சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. அவர் பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும். அதை விட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரிஜினல் சேல் டீட்டை கொண்டு போய் அப்பா வீட்டில் வச்சுட்டு ஜெராக்ஸை கொண்டு வந்து பீரோவில் வச்சிருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, ஜெராக்ஸை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கணவர் வந்து சம்பாதிச்சதற்கு ஆதாரமாக அந்த சொத்து டாக்குமெண்ட்டை நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணாமல் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸை நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம். எவ்வளோ 3 காப்பி, 1 கோர்ட்டுக்கு, 1 நமக்கு, 1 வந்து ஆப்பரண்ட் பார்ட்டி கொடுக்கறதுக்கு, ஆப்பரண்ட் அட்வொகேட் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்தா மட்டும் பத்தாது. அந்த சொத்து அவர் பேரில் தான் இருக்குதுன்றதுக்கு ஈசி போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? சாதாரண ஈசி, பார்கோட் ஈசி தேவையில்லை. வியூ ஈசி கொடுத்தாலே போதுமானது. பார்கோட் ஈசி தேவையில்லை. வியூ ஈசி கொடுத்தாலே போதுமானது. ஈஸினா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ். சரிங்களா? அந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டுக்குள்ளே டிஎன் ரெஜினெட் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வியூ ஈசி போட்டிங்கனாலே வியூ ஈசி வந்துடும். அந்த வியூ ஈசியில் காமிக்கணும் இந்த சொத்து இவர் பேரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சொத்து டாக்குமெண்ட்டை மட்டும் கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுத்தா பார்த்தாது, ஈசியும் சேர்ந்து கொண்டு வந்து நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கணும். சரிங்களா? அதுவும் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக கோர்ட்டில் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணணும். சரிங்களா? ஈசினா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டிஎன் ரெஜினெட், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். பார்கோட் ஈசி தேவையில்லை, வியூ ஈசி இருந்தாலே போதுமானது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுடைய சேலரி ஸ்லிப்பு அது இருந்தால், ஹஸ்பண்டுடைய சேலரி ஸ்லிப்பை வந்து இருந்தால் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். அந்த ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் கணவருக்கு எதிராக நீங்கள் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது உங்கள் கணவருக்கு எதிரான ஆதாரங்கள், பேப்பர் ஆதாரங்களை நீங்கள் தான் சேகரித்து கொண்டு வந்து வக்கீல்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் வக்கீல் அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவார். உங்களுக்காக தான் நாங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறோம். அப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டே கொடுக்காம இருந்தால் நாங்கள் எப்படி போய் கேஸ் நடத்த முடியும்? நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்காம நாங்கள் கேஸ் நடத்தினா கேஸ் ஊற்றிக்கும், கேஸ் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து உங்கள் ஹஸ்பண்டுடைய சேலரி ஸ்லிப்பு, அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஐடி கார்டு எல்லாமே எங்களுக்கு ஜெராக்ஸ் போதும். இதெல்லாம் ஜெராக்ஸுக்கு 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஜாலியாக உட்காந்துக்கலாம். கரெக்டுங்களா? கணவர் நம்ம கோர்ட்டுக்கு வரும்போது நம்ம அவருக்கு எதிராக அவங்க குத்தாட்டம் போட்டுனே போகலாம். அவரை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, கலாய்க்கிறது, நீ என்ன பண்ணுற பார்க்கலாம் வா, நான் உன்கிட்ட பணத்தை வாங்கியே தீருவேன் வா, உன் டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட மாட்டிக்கிச்சு, நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டேன், உன் சொத்து டாக்குமெண்ட்லாம் நீ எப்படி எனக்கு ஜீவனாம்சம் கொடுத்து தான் ஆகணும். நீ என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து உங்ககிட்ட பெண்ட்லோ ஆகிடுவார். சரிங்களா? இதுதான் மேட்ரு. ஸோ டாக்குமெண்ட் தான் அங்கே பேசும். நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு அழகாக ஜாலியாக கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு போயினே இருக்கலாம். கரெக்டுங்களா? உங்கள் கணவர் முன்னாடியே வந்து அழகாக நீங்கள் குத்தாட்டம் போட்டுனே போகலாம். டாக்குமெண்ட் இல்லைன்னா அவர் குத்தாட்டம் போடுவார். சரிங்களா? நான் நிறைய பெண்களை பார்க்குறேன். எம்சி கேஸில் ஆகட்டும், டிவிசி ஆகட்டும், டாக்குமெண்ட்டே இல்லை. கணவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு தெரியாது, கணவருடைய சேலரி ஸ்லிப் இருக்கா தெரியாது, இல்லை கணவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குதா, இல்லை கணவரோட ஐடி கார்டு இருக்குதா, இல்லை கணவர் கணவர் ஏதோ சொத்து வச்சிருக்கிறாரு, ஆனால் அவரோட டாக்குமெண்ட் என்கிட்ட கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் போய் கேஸை போட்டோம் அப்படின்னா என்னத்தை வரப்போகுது? கொஞ்சம் தான் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் வராது. கரெக்டுங்களா? இப்போ கணவர் 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறாரு. அந்த சொத்து டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நம்ம கோர்ட்டில் கொடுத்துட்டோம்னா
கோர்ட் அழகாக அரைவ் பண்ணிவிடும் அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ கணவர் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு தெரியாது, எவ்வளோ சம்பளம் தெரியாது, அவரோட சேலரி ஸ்லிப் என்கிட்ட கிடையாது, அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இல்லை, அவரோட ஐடி கார்டு என்கிட்ட இல்லை, அவர் சொத்து வச்சிருக்கிறாரு, ஊரெல்லாம் சொத்து வச்சிருக்கிறாரு, ஆனால் அந்த சொத்து டாக்குமெண்ட் எதுவுமே என்னால் எடுக்க முடியாது அப்படின்றதா நீங்கள் எம்சி கேஸ் போட்டு டிவிசி கேஸ் போட்டு என்ன பிரயோஜனம்? ஜட்ஜ் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். இப்போ இந்த சொத்து டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு நல்ல அமௌண்ட் வரும். சரிங்களா? அதுதான், அதனால தான் அதான் டாக்குமெண்ட்டை தான் அங்கே பேசுன்றேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் எல்லா விதமான டாக்குமெண்ட்டுகளையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃப்டி பண்ணணும். சேஃப்டி பண்ணிக்கிறது உங்களுடைய பொறுப்பும் கடமையும். கரெக்டுங்களா? கணவருடைய எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் நீங்கள் சேஃப்டி பண்ணுங்கள். எதுக்காக சேஃப்டி பண்ணுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, உங்களை நம்பி குழந்தைங்க இருக்கிறாங்க. உங்கள் கணவர் வந்து இப்படி வீணாக போனவராக இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? கணவர் வந்து ஒரு கிரிமினலாக இருக்கிறாரு, குடும்பத்துக்கு காசு கொடுக்காம தான் மட்டும் இந்த துட்டு சேமித்து சந்தோஷமாக இருக்கிறாரு, அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது கணவர் உங்களுக்கு நமக்கே வாடும்போதே தெரிஞ்சிடும் கணவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கெட்டியான கைனா பரவாயில்ல, அவர் நம்மளையே ஏமாத்துறவராக இருந்தால் நம்ம அவருக்கு எதிரான டாக்குமெண்ட்டுகளெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அவரோட டாக்குமெண்ட்டுகளை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இதுலேருந்து நான் சொல்கிற உண்மை. சரிங்களா? 25 நிமிஷம் ஆகிப்போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.